நம்முடைய இயக்குனர் பாரதி ராஜா அவர்கள் நம்மை விட்டு மறைந்துள்ளார்கள். இது தமிழ் திரைப்படத்துறைக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டிற்கே ஒரு பெரிய இழப்பு. இன்று தமிழ் திரைப்படத்துறையில் நூற்றுக்கணக்கான நடிகர்கள், நூற்றுக்கணக்கான தொழில்நுட்ப கலைஞர்கள், இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள் என பல பேரை அறிமுகப்படுத்தியவர், மிகப்பெரிய ஆலமரம், பல விருதுகளை உருவாக்கியவர். இன்று அவர் நம்மை விட்டு பிரிந்துள்ளார். இது எங்கள் எல்லாருக்கும் மிகப்பெரிய கஷ்டம். ஏன்னா திரைப்படத்துறைக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அது அனைத்து தமிழக முதல்வரோட ஒரு நல்ல உறவோட உரிமையோட எங்களுடைய பிரச்சனைகளை சொல்லி எங்களுக்கான சொல்யூஷனை கொண்டு வந்தவர். இன்று நாங்கள் அனாதையாக இருக்கிறோம்னா அது உண்மைதான். அது பல்வேறு நிகழ்ச்சிகளை பல்வேறு சமயங்கள் நடத்தினவர். அது மட்டும் இல்லாமல் தமிழ் திரைப்படத்துறைக்கு மட்டும் இல்லாமல் தமிழர்களோட உரிமைக்கு எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாத போராடிய மிகப்பெரிய போராளி. ராமேஸ்வரத்தில் தமிழ் ஈழத்துக்காக மிகப்பெரிய ஒரு மாநாட்டை நடத்தி உலக மக்களின் அனைத்து கவனத்தையும் திரும்ப செய்தவர். அது மட்டும் இல்லாமல் தமிழர்கள் உரிமைக்காக நெய்வேலியில் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி இந்தியாவையே தமிழ்நாடு பக்கம் திரும்ப வைத்தவர். எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல், அரசியல் பின்புலத்தை எதிர்பார்க்காமலும் மிகப்பெரிய தியாகங்களை செய்த மிகப்பெரிய போராளி, மிகப்பெரிய கலைஞன், மனிதநேயம் உள்ளவர். அவருடைய மறைவு எங்கள் அனைவருக்கும் இதயத்தை மிக சுக்குநூறாக்கியுள்ளது. குழந்தை மனசு கொண்ட ஒரு கலைஞன். ஏறக்குறைய 3 ஆண்டுகளுக்கு முன்னால் அவருக்கு இதுபோன்ற ஒரு நிலை வந்தபோது சகோதரர் ஜேசிஎஸ் அவர்கள் எம்ஜி மருத்துவமனையில் சேர்ப்பித்து அவரை காப்பாற்றி நம்மோடு இருக்க செய்தார். ஆனாலும் இன்று அவர் நம்மை விட்டு பிரிந்தாலும், அவர் பூதவுடல் நம்மை விட்டு பிரிந்தாலும், அவர் புகழுடம்பு என்றும் மறையாது. அவருக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக நாளை தேனியில் அவரது உடல் நல்லடக்கம் செய்யப்பட உள்ளது. அவருக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக நாளைக்கு தமிழ் திரைப்படத்தை சேர்ந்த அனைத்து படப்பிடிப்புகளும் நிறுத்தப்பட உள்ளது. அனைத்து கலைஞர்களும், தொழில்நுட்ப கலைஞர்களும், தொழிலாளர்களும் கலந்து கொள்வதற்கு வசதியாக நாளை படப்பிடிப்புகள் எதுவும் நடைபெறாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.